Hi dear subscribers and friends, welcome to Craft Tamil channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இந்த டூத் பிக்ஸ் வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பல்லு குத்துற குச்சி இருக்கும்ல, அது கொஞ்சம் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து கார்ட்போர்ட் ஷீட்டு ஒரே மாதிரி 2 ஷீட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து மேலே ஒட்டி கவர் பண்ணுறதுக்காக ஆயில் ஷீட் 2 எடுத்திருக்கேன். இது என்ன கலர் வேணால் எடுத்துக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். நான் வந்து இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஒரு ஆயில் ஷீட் அப்படியே வந்து தேவைப்படும், அப்படியே வச்சு ஒட்டிக்கோங்க. முன்னாடி வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டு பேக் சைட்லேயும் திருப்பி அந்த பேப்பரை வச்சு ஒட்டி விட்டுடுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும்ல பீஸ், அதை வந்து கட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. சரியா? அப்படியே மடக்கி விட்றதா இருந்தாலும் உங்களோட இஷ்டம் தான். இதுக்கு வந்து ஆயில் பேப்பர் தான் ஒட்டணும் அவசியம் கிடையாது. நம்ம வந்து பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம், அது வந்து கலர் பேப்பர் கூட ஒட்டிக்கலாம். அது வந்து நம்மளோட இஷ்டம் தான். ஓகே, பட் ப்ளைனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பர்லாம் ஒட்டிடாதீங்க. ஓகேவா? அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கூட ஒட்டாதீங்க. இந்த மாதிரி கலர் பேப்பர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ஒட்டியாச்சு. பின்னாடியும் சேர்த்து நான் சொன்ன மாதிரி கவர் பண்ணி ஒட்டிட்டேன். இதே மாதிரியே நான் 3 பீஸ் தேவைப்படும் சொன்னால 3 பீஸில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 3 பீஸ் வந்து ஒரே அளவாக கட் பண்ணி நான் இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். அடுத்து வந்து சின்னதாக ஃபோம் ஷீட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்துருக்கேன். அதில் வந்து இப்படி ஆஃப் சர்க்கிள் மாதிரி நான் வரைகிறேன். வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஷீட்டுக்கு வந்து 2 தேவைப்படும். அதாவது ஒன்று நம்ம ஒட்டி வச்சுருக்கோம்ல, அந்த ஒரு கார்ட்போர்டுக்கு வந்து 2 தேவைப்படும். அப்படின்னா நம்ம வந்து 3 ரெடி பண்ணியிருக்கோம்னா 6 பீஸ் இந்த மாதிரி தேவைப்படும். ஆஃப் சர்க்கிளாக நான் இந்த மாதிரி 6 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. அடுத்து வந்து நான் இப்போது ஒரு சைட்லேயும் மட்டும் இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிள் வரைகிறேன். அதே மாதிரி அதோட ஆப்போசிட் சைடுக்கு அதில் நேராக கொஞ்சம் கீழே வந்து இன்னொரு சர்க்கிள் இந்த ஷேப்பில் வரைகிறேன். ஓகே, அந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணி வச்சோம்ல, அதை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஓகே, லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று இப்படி திருப்பி ஓட்டுறோம். வேறு எதுவுமே பண்ணல. இதே மாதிரி அந்த 3 பீஸுக்கும் அதை சேர்த்து வச்சு ஒட்டிக்கோங்க. அதே தான், ஒன்றில் என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம இந்த 3த்துக்குமே கடைசி வரையும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று ஒட்டிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து ஒட்டியாச்சு. இதுக்கு வந்து ஃபோம் ஷீட்டு தான் அவசியம் கிடையாது, கலர் பேப்பர் கூட ஒட்டலாம். வேறு ஏதாச்சும் இன்னோவேட்டிவாக உங்களுக்கு தோணுச்சுன்னா அது கூட ஒட்டிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து அந்த டூத் பிக் ஸ்டிக் இருக்குல்ல, அதை எடுத்து நான் அந்த கரெக்டாக அந்த ஆஃப் சர்க்கிளாக ஒட்டணும்ல அந்த கிளிட்டர் ஷீட்டு, அதுக்கு சுற்றி நம்ம வந்து ஒட்டணும். இப்படி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை சுற்றியுமே வந்து வச்சு ஒட்டிகிட்டே வாங்க. ஓகே, கொஞ்சம் பொறுமையாக ஒட்டிக்கோங்க. கரெக்டாக பக்கத்தில் கொஞ்சம் நிறைய கேப் இல்லாமல் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. அது அப்படியே வந்து ரவுண்ட் ஷேப்பில் முடியணும், அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சென்டரில் ஒன்று ஒட்டிட்டு அதுக்கப்புறமா அதோட சைடில் ஒட்டினீங்கனாலும் அது உங்களோட இஷ்டம் தான். அந்த ஷேப் மட்டும் கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, நான் சொல்கிறத விட ரொம்ப ஈஸி தான். இதுக்கு வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. இந்த கிராஃப்ட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து ஒட்டிடலாம். ஓகே, இந்த மாதிரி ஸ்டிக் உங்ககிட்ட இல்லைன்னா பட்ஸ் இருக்கும்ல, பட்ஸில் அந்த 2 சைடும் அந்த ஸ்பாஞ்ச் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கட் பண்ணிவிட்டு கூட ஒட்டலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு சைடு ஒட்டியாச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடும் எடுத்து வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ அதே மாதிரியே நான் இந்த பக்கமும் ஒட்டிட்டு காமிக்கிறேன். இதே மாதிரியே வந்து நம்ம 3 பீஸையும் வந்து ஒட்டணும். ஓகே, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல 3 அட்டையில், அந்த 3 அட்டையிலையுமே வந்து ஒரே ஃபார்முலா தான். ஒரே மாதிரி அந்த 3 அட்டையிலையும் ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு அட்டையில் நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்ட பிறகு கம்ப்ளீட்டாக பார்த்தோன்னே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு. இப்போ இதே மாதிரியே நான் அந்த 3 அட்டையிலையும் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த 3 பீஸ்லேயுமே நான் வந்து லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று நான் ஃபஸ்ட்டு சொன்னாலையும் அதே மாதிரி ஒட்டியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான வேலை தான் இது. ஓகே, ரொம்ப கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது. அவ்வளோதான், நம்ம கிராஃப்டே வந்து சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இது வந்து இப்போ நம்ம எப்படி வேணால் வச்சு அசம்பிள் பண்ணிக்கலாம். லென்த்தாக நீளமாக இப்படி வச்சு அசம்பிள் பண்ணிக்கலாம். அது வந்து இப்படி சாச்சா மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். அது வந்து நம்மளோட இஷ்டம் தான். அப்படி தனித்தனியாக கூட வச்சு ஒட்டிக்கலாம். இவ்வளோதான் கிராஃப்டே. நம்ம பண்ணி முடிச்சாச்சு. சிம்பிளாக வந்து 2-3 நிமிஷத்துலேயே பண்ணிட்டோம். பட் நான் பண்ணுறது கொஞ்சம் நேரம் பண்ணேன். பட் எடிட் பண்ணி போட்டோன்னா ஒரு 3 நிமிஷத்துலேயே வந்து வீடியோ முடிஞ்சிருச்சு. சிம்பிளாகவும் பண்ணிடலாம். ரொம்ப யோசிக்க வேண்டிய வேலை கிடையாது இதுக்கு, அதுக்காக சொன்னேன். அடுத்து வந்து இதை ஹேங் பண்ணணும் அப்படின்றதுக்காக டபுள் சைட் டேப் எடுத்து நான் இப்படி ஒட்டிக்கிறேன். சின்ன பீஸாக எப்போவுமே டபுள் சைட் டேப்பை கட் பண்ணி நீங்கள் ஒட்டுங்க. அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். நீங்கள் ஒரே இடத்துல பெரிய பீஸ் போடுறத விட சின்னதாக இந்த மாதிரி எல்லா பீஸ்க்கும் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து அந்த 3 பீஸ்க்குமே டபுள் சைட் டேப் நான் குட்டியாக கட் பண்ணி ஒட்டி வச்சுட்டேன். அவ்வளோதான். இது வந்து நான் அந்த டூத் பிக் ஸ்டிக்கில் கொஞ்சம் கலர் பண்ணலான்னு பார்த்தேன். பட் வந்து கலர் பண்ணுறதை விட இந்த கலர் அந்த ப்ளூ கலருக்கு காம்பினேஷனாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி பிடிக்கலன்னா மேலே கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் ஏதாச்சும் இருக்கும்ல, அது பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. எனக்கு இப்படியே பிடிச்சிருச்சு அப்படின்றனால நான் விட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேக்ரவுண்டுக்குமே சூப்பராக இருந்துச்சு. ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் போட்டிருந்தேன், அதுக்குமே நல்லா இருந்துச்சு. இந்த பேக்ரவுண்டுக்குமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்கள் வீட்டோட வால் வந்து என்ன ஒரு பேக்ரவுண்டாக இருந்தாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு தோணுச்சு. பட் வந்து
இதை ஒட்டுற விதத்தில் நீங்கள் ஒட்டினா ரொம்ப அழகாக இருக்கும். சேர்த்து ஒட்டிக்கலாம், அது வந்து தனித்தனியாக ஒட்டிக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஒட்டுறது தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போ ஒட்டிட்ட பிறகு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தனித்தனியாக ஒட்டியிருந்துருக்கலாமா இல்லை இப்படி ஒட்டியிருக்கிறதே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு. ஓகே, இது பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கலர் காம்பினேஷன் அந்த கீழே இருக்கிற ப்ளூக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை வந்து லென்த்தாக ஒட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி நீளமாக ஒட்டி பார்த்தேன். பட் இது எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஓகே, இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட் ஐடியான்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கூட நீங்களுமே ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. பாய் பாய்.